ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார், தண்ணீர் துறவை பார்த்தாங்க. இன்றைக்கும் எந்த ஆசீர்வாதம் இல்லையேன்னு சொல்லி உளம் உடைந்து சுக்குநூறாய் உடைக்கப்பட்ட லெவலில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. ஒருவேளை இயேசுவை அறியாம இதை செய்திகளை கேட்குறீங்களா? இயேசுவை அறிந்தும் ஒருவேளை இயேசுவை நான் சேவிக்கலையே, நான் அந்நியனா இருக்கிறேனே, இந்த தெய்வம் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, என் அழுகுறலுக்கு ஒரு பதில் வராதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு மகனே மகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அருமை சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில் நடக்கும் அந்த அற்புதங்கள், உங்கள் தொழிலில் நடக்கும் ஒரு அற்புதம், உங்கள் ஸ்தோத்திரம் ஆமேன், வாழ்க்கையில் வேலை செய்கிற இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். ஆமேன். அந்த இக்கட்டிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உங்கள் முகம் வெட்கப்படாது. உங்களை சந்தோஷப்படுத்ததான் கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த இயேசு இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்கள் நெருக்கத்தை மாற்றி உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண அவராலே முடியும். ஹல்லேலூயா. இயேசுவை நம்பீர்களா? நம்பி அவரிடத்தில் ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்து இப்போது என்னோடு கூட ஜெபிக்கிற இந்த அன்பு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், இந்த நபருக்காக ஸ்தோத்திரம், இந்த அருமை மகனுக்காக மகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக பெற்றோருக்காக ஸ்தோத்திரம். அப்பா, இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், வனாந்தரங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், பிசாசின் தாக்குதல்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி இவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. கர்த்தர்களை ஆசீர்வதியும், ஒரு முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. தேவ கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காய் கோடாகோடி ஸ்தோத்திரம், பதிலை தந்ததற்காய் நன்றி. தாவீதுடைய முகத்தை பிரகாசிக்க வைத்த கர்த்தர் இவர்களையும் பிரகாசிக்க வையும். இந்த குடும்பங்கள் பிரகாசிக்கட்டும், இருளின் தாக்குதல்கள் மாறுவதாக ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதியும். படிப்பிலே மேன்மையை கொடுங்க, வேலையிலே ஆண்டவரே ஆமை உயர்வை கொடுங்க. ஆமேன். சம்பள உயர்வுகள் உண்டாகட்டும், நன்மைகள் உண்டாகட்டும். தொழிலிலே ஆமேன் ஆசீர்வாதம், நன்மைகள் வருவதாக. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் கொடுத்து கனப்படுத்தும். ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.